ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகே 12 தான், தமிழ் தலைவாஸ் தான், பவுனு தான், பவன் தான். எஸ், பெரிய கேள்வி. சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதுதான் கேட்குறாங்க. என்னையும் நிறைய பேர் கேட்டீங்க, சொல்லுங்கள் பாம்பேல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சொல்லுங்கள் ரேஞ்சுக்கு. இங்கே இன்னும் சொல்லுது, அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அந்த டைலாக் விடிவி. அந்த அளவுக்கு இதுவும் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. எங்கே போனார் பவன், ஏன் வரலன்னு ஒரு கதை சொல்லட்டுமா சார்னு விஜய் சேதுபதி சொல்லுவார். அந்த மாதிரி வேறு ஆளுக்கு கதை சொல்லிட்டு இருக்காங்க, ஸ்பெகுலேஷன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு என்ன கேட்டீங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். அண்டு 3 மேட்ச் தான் ஆயிருக்கு. ஸ்பெகுலேஷனை பார்த்தாலும் அவங்க சோஷியல் மீடியாலாம் பார்த்தப்போ பவன் மிஸ்ஸிங். ஏன்னா ஃப்ளைட்டில் ஜெய்ப்பூர் போன ஃப்ளைட்லேயும் ஒரு டீம் கூட போகல. அவங்க ரீசெண்டாக போட்ட இது ட்ரைனிங் வீடியோலையும் அவர் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு மேட்ச் டேன்னு 4 பிளேயர் இருக்காங்க. அதில் அர்ஜுன் தேஷ்வால் இருக்கார், நிதேஷ் இருக்கார், நரேந்தர் இருக்கார், மோயின் ஷாபாகி இருக்கார். அதுலேயும் பவன் இல்லை. ஸோ கைப்பண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி, இட் இஸ் அண்டர்ஸ்டுட் இஸ் நாட் கோயிங் டு பிளே. ஏன் விளையாடல, எதுக்கு விளையாடல என்னன்னு ரொம்ப டீப்பாக போகணும்னா நமக்கு அதை விட தெரியாது. சில விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இல்லை. அண்ட் 28 மேட்ச் முடிஞ்சு போச்சுங்க டோட்டலாகவே இந்த சீசனு. ஃபர்ஸ்ட் லேக் முடிஞ்சு போச்சு விசாகப்பட்டினத்தில். இன்னிலேருந்து ஜெய்ப்பூரில் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாமே த்ரில்லிங் மேட்ச்சு. 6 பாயிண்ட் ரைடு, 21 பாயிண்ட் ரைடு, பேக் டு பேக் எடுத்தது ஆகட்டும். 5 ரைடர் 50+ பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. Some team dominated, some struggled, some still struggling. And according to report, அப்படி தான் நானும் சொல்லணும். இப்போ எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, பவன் விளையாடுறது டவுட்ஃபுல் தான். ஏன்னா ஜெய்ப்பூருக்கு போகல, ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்லேயே இருந்த மாதிரி தெரியல, இப்படிங்கிறாங்க. ரைட். அண்ட் பவனை கேப்டனு, அர்ஜுன் வேறு வைஸ் கேப்டன். சாகர் வேறு ஃபஸ்ட் 2 மேட்ச் விளையாடல, 3ஆம் மேட்ச் தான் அவர் வந்தார். ஏற்கனவே நிறைய கேள்விகள் பிரச்சனை கேட்கும் போதே பவனை கேட்டாங்க, சாகர் எங்கன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட்டு தான் கேட்கணும், அவங்க பதில் சொல்லுவாங்கன்னு வேறு சொன்னார். அப்புறம் ஃபிட்டாக தான் இருக்கார், வருவார், உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணுறேன்னு வேறு சொன்னார். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்னாலுமே அப்போதுலேருந்தே என்ன எல்லாத்துக்கு மேலே பவன் அவருக்கே தெரியும். அவர் ஒரு ஸ்டாண்டர்ட் அவருக்கே செட் பண்ணிட்டார். அந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் ரீச் ஆகலைன்னா யூ வில் ஃபீல், ஐயோ நம்மளால் பர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ண முடியலையே. இது யாராக இருந்தாலும் வரதான் செய்யும். நீங்கள் பாருங்களேன், இப்போ இந்த நடந்திருக்கிற சீசனில் ஆஷு மாலிக் 75 பாயிண்ட்டு, டபங் டெல்லி, அயான் 67 பாயிண்ட்டு, பாட்னா, தேவாங் 63 பாயிண்ட்டு, பெங்கால் வாரியர், அண்ட் நிதின் தன்கர் 55 பாயிண்ட், ஜெய்ப்பூர், ஆதித்யா ஷிண்டே பல்தன் 48 பாயிண்ட்டு, அஸ்லமே பேக் சீட் எடுத்துகிட்டு அவர் அனுப்புகிறார், விஜய் மாலிக் பேக் சீட் எடுத்துகிட்டு நேற்று பரத்தோட அனுப்புகிறாரு. அந்தந்த நேரம் அந்தந்த நாள் எல்லா நாளுமே எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு கிடையாது. இது மாதிரி நிறைய கிரிட்டிசிசம், நிறைய கேள்விகள். தோற்றதுனால 3 மேட்ச்சில் 1 தான் ஜெயித்தோம், அது பவனால் தான் ஜெயித்தோம். 2வது மேட்ச்சு 9 பாயிண்ட் லீடு வச்சுட்டு நம்ம தோற்றோம். ஸோ அது ப்ளஸ் சூப்பர் டேக்கில் போய் அவுட் ஆகிட்டு வரீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம் வேறு ஒன்று. அதுவும் நல்லது 3ஆம் மேட்ச்சில் தெரிஞ்சிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி 18 மேட்ச் தான். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் த மேட்ச் நம்ம விளையாடிட்டோம். ஸோ இனிமேல் டைம் இல்லை, கடன்னு. ஏன்னா பேக் டு பேக் மேட்ச் வருது. ஸ்பெகுலேஷன் நாட் பிளேயிங் மீன்ஸ் கண்டிப்பாக அவர் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது இன்றைக்கி விளையாடுறதுக்கு. இப்போ ப்ரெஷர் எல்லாமே அர்ஜுன் மேலே விழும். அர்ஜுன் ப்ளஸ் யங் ரைடர். நெக்ஸ்ட் 4 மேட்ச் பாருங்களேன். பெங்கால் வாரியர்ஸ் கூட இன்றைக்கி, அண்ட் அப்புறம் பெங்களூர் புல்ஸ் ஜெயிச்சுட்டு வேறு வராங்க, தெலுங்கு டைம்ஸ் ஜெயிச்சுட்டு வேறு வராங்க, ஹரியானா ஸ்டீலர்ஸ். 4 பேர் கூட இந்த நெக்ஸ்ட் 9 டேஸில் 4 மேட்ச் விளையாடி ஆகணும். 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச், மேக் ஆர் பிரேக் மேட்ச். இந்த 4 மேட்ச்சில் தெரிஞ்சிடும் நம்ம எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கோன்னு. குவிக் டர்ன் அரவுண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஒரு ரீசன். பவன் ஆப்ட் அவுட் ஆனாரா இல்லை என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல. பட் இன்னைக்கு விளையாடுறது டவுட்டு. அர்ஜுன் தேஷ்வால் 29 பாயிண்ட் தான் எடுத்தார். அவர் இல்லைன்னா கூட இவ்வளோ கேள்விகள் எழுந்திருக்காது. ஏன்னா என்ன கேட்குறாங்க எல்லாரும், அவரையே நீ ரைடுக்கு அனுப்பலை. ஸோ இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அவரால் எடுக்க முடியல. 48 ரைடு எடுத்தாருங்க இந்த சீசன் பவன் ஷெராவத். இந்த 3 மேட்ச்சில் 22 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சுது. ஆவரேஜ் 7.33. ஒரே ஒரு சூப்பர் ரைடு, நோ சூப்பர் டன். அண்ட் 3 டேக்கிள் ட்ரை பண்ணார், 3 டேக்கிள் ஃபெயில் வேறு ஆயிடுச்சு. நீங்கள் வேறு நிறைய பேர் ஒரு ஆல்ரவுண்டர் சார், நீங்கள் இது பாருங்க 3 டேக்கிள் ஃபெயில்டு. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அவரே கூட சொல்லிக்கலாம், எனக்கு கொஞ்சம் பிரேக் ஒன்று. நானே கூட நிறைய வாட்டி சொன்னேன், காத்தால் ஒரு வீடியோவில் போட்டபோது கொஞ்சம் பிரேக் கொடுக்குறது பெட்டரு, ஸ்டார்டிங் 7ல் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு. அர்ஜுன் ஈ கேன் டேக் ஓவர். அர்ஜுன் பாருங்களேன், ரேங்க் 14th இந்த சீசன், 29 பாயிண்ட் தான். போன 3 சீசனாக டாப் 3ல் இருந்தார். போன சீசன் மட்டும்தான் 3rd போச்சு, 227 பாயிண்ட்டு, 23 மேட்ச்சு, ரேங்க் 3. வேறு பிகேஎல் 10ல் பார்த்தீங்கன்னா 23 மேட்ச்சு, 276, ரேங்க் 1. பிகேஎல் 9ல் கப்பு ஜெயிச்சது இல்லாமல் 24 மேட்ச்சில் 296 பாயிண்ட், ரேங்க் நம்பர் 1. பார்த்தீங்களா இந்த பர்ஃபார்மன்ஸ். இப்போ பாருங்கள் 29ல் வந்து நிற்கிது. அவ்வளோ ரைடு கிடைக்கல. ரைடு மிஷன் அவர் வந்தாரே எல்லாருமே டீப்பாக போயிடுறாங்க, போனஸ் எடுத்துகிட்டு நீ போயிடுன்னு என்ன பண்ண முடியும். பவனும் 19th பொசிஷனில் இருக்கார். கேப்டன்சி ப்ரெஷரு, இன்ஜுரியிலேருந்து ரிட்டர்ன் ஆகி வேறு வந்திருக்காரு. பெரிய மேட்ச் ப்ராக்டிஸ்லாம் எதுவுமே நடக்கலை பவனுக்கு. மற்ற பசங்களான யுவா கபடி, இந்த டொமஸ்டிக் இதெல்லாம் விளையாண்டாங்க. பவன் விளையாடாரா எனக்கு தெரியல. வெறும் நீங்கள் ப்ரீ கேம்பை வச்சே நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது. எதிர வரவங்க எல்லாம் எப்படியாவது அவுட் பண்ணுன்ற ஒரு இன்டென்ஷனில் வரும்போது கிரிட்டிக்ஸ் எல்லாமே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி மீடியா நிறைய கேள்விகள் கேட்குது. அண்ட் அப்படி இருக்கும்போது பர்தீப் நர்வால் ரிட்டையர் ஆகிட்டார், யாரும் எடுக்கலன்னு. மணிந்தர் சிங்கை ட்ராப் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க.
இதுலேருந்து என்ன தெரியுது, பர்ஃபார்மன்ஸ் மேட்டர். பர்ஃபார்மன்ஸ் இல்லையா, யாராக இருந்தாலும் சரி, டீம் தான் முக்கியம். டீம் கேம் இது. ஸோ அதனால பவன் ஷராவத் நீட்டார், அது டவுட்ஃபுல் தான். இன்னும் போக போக விஷயம் வரும். எதனால் விளையாடல, என்ன விளையாடல, யார் இவரை போனாரா, அவங்களாம் அமிச்சாங்களா, வாட் எவர் இட் இஸ், மேட்டில் அவரை பார்க்குறது இன்றைக்கி டவுட்ஃபுல் தான். அப்படியே வந்தாருன்னா உங்களை மாதிரி நானும் சந்தோஷப்படுவேன். ஐ வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன். அண்ட் அவர் கொஞ்சம் பேக் சைட் எடுத்துகிட்டு அர்ஜுன் உள்ள அனுப்புறது பெட்டர். எனக்கு என்ன சாகரை கேப்டனை போட்டுருங்க பவன் இல்லாத பட்சத்தில். அர்ஜுனையும் ஃப்ரீயாக விட்டுருங்க, யூ கோ, எதுவும் யோசிக்காத நீ. இவரு ஷாதுல்வே சொல்கிறாரு, நான் கேப்டன்னு, நான் டிஃபெண்டரை யோசிச்சுட்டு இருக்கேன், யார் யார் கால் நடுங்குது, யார் யார் ப்ரெஷரில் இருக்கான்னு. என்னோட ரைடர் ராகேஷ் எல்லாம் சொன்னேன், கோ தேர், கோ இயர், டூ திஸ், டூ தட், ஈஸ் அண்டர் ப்ரெஷர்னு. அதை யாராலும் நோட் பண்ண முடியும்? கேப்டன் டிஃபெண்டராக இருந்தால் தான். ரைடு எடுக்கும்போது இதில் யோசிச்சுட்டு போனால் நீங்களும் அவுட் ஆகிடுவீங்க. ரைடு எடுக்கும்போது அடுத்த யார் அனுப்பணும், இதை அனுப்பணும்னு. ஸோ பெட்டர் சாகரே லீட் பண்ணலாம் என்ன கேட்டால். இஃப் இஸ் ஃபுல்லி ஃபிட், அது மேனேஜ்மெண்ட் வில் டிசைட். பார்ப்போம் இது டெம்பரரியா இல்லை பர்மனெண்ட்டா, என்ன ஏது, மிட் சீசன்லேயே இல்லையா, விளையாட போகிறது இல்லையா, தமிழ் தலைவாசுக்கு அவருக்கு ஒரு ஆட்சி இல்லையா. ஃபஸ்ட்டு போன வீக்கெண்ட் லைன்லேயே 5 நிமிஷத்தில் இன்ஜுரி ஆகிட்டார், உங்களுக்கு தெரியும். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு டீமுக்கு. நிறையா வீடியோ போட்டு ஆல்ரெடி பாட்னா பைரேட்ஸ் தோற்றது அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் போட்டிருக்கோம். நிறைய பேர் பாட்னா பேச மாட்டேன்னு நிறைய பேர் கேட்டாங்க. எங்கே மேன் போனீங்க நீங்களா, என்ன போட்டிருக்குன்னு போய் பார்த்துட்டு கமெண்ட்டை போட்டு விடுங்க. இல்லைன்னா புலம்பக்கூடாது. பாட்னா ஏன்னா பாட்னாக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடு, ரெஸ்பெக்ட் பட்டன் அமுக்கு, க்ரீன் அமுக்கு, ப்ளூ அனுப்பு, ரெட் அமுக்குன்னு. வாட் இஸ் இஸ் மொத்தத்தில் தான். மேட்ச் முடிஞ்சோன்னே ரிவ்யூ எடுத்துகிட்டு வரேன் நான், அதில் நிறைய பேசுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறோம், உங்கள் கருத்து எது வந்தாலும் சொல்லுங்கள். புரிய பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.